இது நடந்தது நம்ம தேசத்தின் ஒரு சின்ன கிராமம். பழைய பண்ணை சூழ்ந்த மலைக்காடுகளும் பெரும் பனியும் மழை கொட்டும் காடுகளும் நிரம்பிய ஒரு ஜில்லா. அந்த இடம் பெயர் வேலக்காடு. வேலக்காடு ஒரு அமைதியான கிராமம். அந்த இடத்துல பஞ்சாயத்து கூட சத்தம் இல்லாம நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் கிராமம் எல்லாம் குலுங்கிடுச்சு. காரணம் ரஞ்சனி அக்கா. ரஞ்சனி அக்கா யாருன்னா, கிராமத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆசிரியை. சின்ன குழந்தைகள் வரை அவரை பாட்டி மாதிரி நேசிப்பாங்க. அவரோட வீடு பள்ளிக்கூடம் ஒன்னா இருக்கும். அந்த 4-5 தெருவில் எல்லா வீடுகளும் சாம்பல் நிறமாக இருந்தாலும் ரஞ்சனி அக்கா வீடு மட்டும் மஞ்சள் நிறம். அவரோட குரலும் சந்தோஷமா இருக்கும். அந்த நாள் மார்ச் 17 மாலை நேரம். பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் ரஞ்சனி அக்கா வீட்டுக்குள்ள போனாராம். அடுத்த நாள் பள்ளிக்கு வரல. 3ஆம் நாள் வீடு வாசலில் பூனை சத்தம் கேட்டு வந்தவங்க பார்த்தாங்களாம். ரஞ்சனி அக்கா வீட்டுக்குள்ளே தரையில் இரத்தத்தில் தவிச்சு கிடந்தாங்க. இடது கையை திருப்பி போட்டிருக்கிறாங்க. முகம் மேல ஒரு துண்டு. பக்கத்துல பசும்பாலை கிண்ணம் குடிக்கெட்ட நிலையில். கிராமம் எல்லாம் பயம். யாருமே அந்த மாதிரி சம்பவம் பார்த்ததில்லை. இதை விசாரணை செய்ய வேலக்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். சாமி சார் வித்தியாசமான ஆளு. பெரிய பதவி இல்லை, ஆனா யோசனைவே கிண்ணத்துல பாயும் தண்ணி மாதிரி தெளிவா இருக்கும். அவரை பார்க்குறவரே சிரிக்கிற மாதிரி இல்லை, கோபமா தான் இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள கண்ணீரோட மனுஷர். முதல்ல வந்ததும் வீட்டை முழுக்க சுற்றி பார்த்தாரு. தரையில இரத்தம் பார்த்ததுமே யாரும் அது சண்டை போல இல்லைன்னு சொன்னாங்க. அவரோ ஒரு வெறும் பாதம் பார்த்ததும் சொன்னாராம், இது யாராவது நெருக்கமானவங்க தான். ரஞ்சனி அக்காவும் பயப்படலை, சத்தமும் இல்லை. கொலை நடந்தது மெதுவா. அதனாலே சாமி சார் விசாரணை யாரை மாதிரியும் ஆரம்பிக்கலை. அவர் பண்ணின முதல் வேலை ரஞ்சனி அக்காவின் பழைய நாட்குறிப்புகளையும் கடைசி டைப் செய்யப்பட்ட லெட்டரையும் படிக்கிறது. அந்த லெட்டர்ல சில வரிகள் இருந்துச்சு. நாளை பையனும் வருவான், என்ன பார்க்க வருவதாக சொன்னான். சந்தோஷம், ஆனா பயமா இருக்கு. அவன் மனசு எனக்கு புரியல. சாமி சார் அப்படியே எழுந்து போனாராம். அவங்க பையனோட பார்த்துருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்க இருக்கான்? அப்பதான் வெளியே வந்துச்சு, ரஞ்சனி அக்கா ஒரே பையன் கார்த்திக். அவன் மும்பையில் வேலை. ஆனா 3 நாளைக்கு முன்பு கிராமத்துக்கு வந்திருக்கான். யாருக்கும் தெரியாம வந்தான். அந்த நாளே ரஞ்சனி அக்கா இறந்ததும் அவன் வந்ததுமே ஒத்து போகுது. சாமி சார் கார்த்திகை தான் சந்திச்சாராம். கார்த்தி, நீ உன் அம்மாவை வந்து பார்த்தியா? ஆம் சார், ஆனா அந்த நாள் சந்திக்க முடியல, வேலை இருந்துச்சு. நீ வந்த நாள் இது மார்ச் 17. அவ்வளவுதான். சாமி சார் முகம் மாறி போச்சு. இன்னொரு விஷயமா, சாமி சார் ஒரு பழைய கடையை பார்வை பண்ணினாரு. அந்த கடையில ரஞ்சனி அக்கா மறைந்த நாளைக்கு ஒரு நாள் முன்பு ஒரு சின்ன பாட்டிலில ஊசி வாங்கியவங்க இருக்காங்க. காமெராவில் யாரு தெரியுமா? கார்த்திக் தான். அந்த ஊசி ஏன் அவர் கொடுத்த காரணம், நான் பசுக்காக வாங்கினேன், ஆனா வீட்டு பசு மருந்து போடுவாங்கன்னு யாரும் சொல்லல. அதுக்கு மேல் அந்த ஊசி பாட்டிலில் பொட்டாசியம் குளோரைடு. இதுவே நரம்பை தடுக்கக்கூடிய மருந்து. படிப்பு தெரியாத கிராமத்துல ஒரு சாதாரண பையன் இதை எதுக்காக வாங்கணும்? சாமி சார் கார்த்திகை கைது பண்ணினாரு. ஆனா இன்னும் முக்கியமானது, அவன் ஏன் அதை பண்ணினான் அப்படின்னு கேட்டப்ப கார்த்திக் ஆரம்பத்துல ஒத்துக்கல. பின் ஒரு நாள் நிம்மதியா சாமி சார் பேசினாராம். எதையும் சொல்லாம பழைய புகைப்படம் ஒன்றை காட்டினார். அந்த புகைப்படத்துல ரஞ்சனி அக்கா, கார்த்திக் மற்றொரு சிறுவன். அந்த பையன் யாரு? கார்த்திக் சிரிச்சான். அவன் என் சகோதரன். ஆனா அவன் சாவுக்கு அப்புறம் எங்க அம்மா என்னையே அசிங்கமா பார்த்தாங்க. அவனோட கண்ணில கண்ணீர் வந்துச்சு. நான் எங்க அம்மாவை நேசிக்கிறேன் சார், ஆனா அவங்க என்ன மன்னிக்கல. என்னை ஒரு துரோகியாக மாத்திட்டாங்க. அவன் பேச்சு நடுவுல ஒரு வேதனையும் ஒரு கோபமும் இருந்துச்சு. அவன் கொலை பண்ணினா நேசித்ததால தான், பழிதான் காரணம். ஆனா பாதிப்பு தான் இழப்பின் விதை.
இது இவ்வளவுதான். சாமி சார் அவனை கைது செய்த பின் அந்த கிராமம் மீண்டும் அமைதியானது. ஆனா ரஞ்சனி அக்கா இல்ல. ஒரு சத்தம் குறைந்தது. சாமி சார் அந்த நாள் இரவில போலீஸ் ஸ்டேஷன் மேலிருந்து இருட்டை பார்த்தார். மெல்ல ஒரு வாக்கியம்தான் சொன்னாராம். உண்மை தேடுறதுக்கு நேரம் போதும், ஆனா உண்மை ஏற்கிறதுக்கு மனசு தேவை. அதுதான் சாமி சார் கடைசி விசாரணை. கொலை என்றாலே எல்லாம் வன்முறை இல்லை, அதுக்குள்ள காதலும் வருத்தமும் தவறும் கலந்திருக்கும். இது ஒரு சம்பவம், ஆனா வாழ்க்கையோ வெறும் தீர்ப்பல்ல, புரிதல் தான்.